அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மகா சிவராத்திரி நாளில் கும்பராசியில் கிரகங்கள் கூட்டணி. சிவனின் அருள் யாருக்கு கிடைக்க போகுது, அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த மக சிவராத்திரி நாளில் சனி பகவானின் வீடான கும்பராசியில் சனி, சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய 4 கிரகங்களின் கூட்டணி அமைந்திருக்கிறது. ராகுவும் புதனும் மீனராசியில் இணைந்துள்ளன. இந்த கிரகங்களின் சேர்க்கையால் மகா சிவராத்திரி நாளில் எந்தெந்த ராசிகளில் பிறந்தவங்க என்னென்ன பொருள்களால் சிவபெருமானை அபிஷேகம் செய்யலாம் என்று நாம் பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களே, பாக்கியஸ்தானத்தில் கிரகங்கள் கூடியிருக்கிறது. சூரியன், சந்திரன் உள்ளிட்ட கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை கொடுக்குங்க. உங்களின் தர்ம கர்ம ஸ்தானங்களில் கிரகங்கள் கூடியிருக்கிறது. உங்களின் வேலை தொழிலில் சிறப்பான நிலை ஏற்படும். மகா சிவராத்திரி நாளில் கரும்புச்சாறு மற்றும் பால் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானின் அருளால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்குமுங்க.